Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Raja Rav's Kantapura in detail. And we have completed so far chapters 1 to 8. And today we will start from chapter 9 onwards and see all the details in every chapter. Now, coming to chapter 9. What are the major happenings in chapter 9? That's what we are going to see. In chapter number 9, ரொம்ப முக்கியமான information என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we get the information that Bata is very upset. Why is Bata very upset? That may be the question for you. Bata is upset because he is a rich landlord and he is supporting the government. Okay? He is a Brahmin, he is a religious authority, but his authority is now questioned by the setup. Yes, madam. So the text will not be. Yeah, that's what I told you. There is no possibility of displaying the text. Okay, sir. Okay, yeah, sir. Okay, sir. Yeah. Okay. Right. So we saw that Bata is a bit upset because of the activities of Congress people, particularly Murthy and his associates, including, I would say, Patel Range Gowda. They have started a wing of the Congress party in Kantapura. கந்தபுரால அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் விங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய அத்தாரிட்டிக்கு ஒரு சின்னதா ஒரு ஷேக் வந்துருச்சு. People have started going after Murthy, after Sinu, and after Patel Range Gowda. And they started loving Gandhian ideology. And, Bata was following the Vedic ideology, which was speaking about the difference between people. We speak of Varnashrama. And here too, the same kind of setup was there in that particular village. Okay, அந்த ஒரு வில்லேஜ்லயும் மக்கள் வந்து பிளவுபட்டு கிடந்தார்கள். அந்த பிளவுபட்டுறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருந்தவர் வந்து பாட்டா, who was a religious authority. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிராமத்துல தன்னுடைய கண்ட்ரோல் மீறி நிறைய பேர் வேற வேற அமைப்புல போயிட்டாங்க. பர்டிகுலர்லி காந்தியன் மூவ்மெண்ட் வாஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் ஹோல்ட். அதனால இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதனால இவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, he wanted to know how many people he can take into confidence. யாராவது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஆட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தன் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, முக்கியமாக அவர் நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் வாட்டர்ஃபால் வெங்கம்மா. தன் பக்கமாக ஒரு நபரை இழுத்தால் அந்த நபர் மூலியமாக மற்ற அனைவரையும், அதாவது நிறைய மக்களை வந்து தன் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு அவரு ஒரு கனவு கோட்டை கட்டினார். அந்த கனவு கோட்டைக்கு அவர் அடித்தளமாக யாரை நம்பினார் அப்படின்னா, வாட்டர்ஃபால் வெங்கம்மா. இப்போ வாட்டர்ஃபால் வெங்கம்மாவை எப்படி தன் பக்கம் இருக்கிறது அப்படின்னு பாட்டா யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிளான் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்ஃபால்ஸ் வெங்கம்மாவுடைய டாட்டர் இஸ் அன்மேரிட். இப்ப அவர் வந்து யாருக்காவது திருமணம் செய்து வைத்தால், ஏன் அந்த வரன் வந்து ஒரு நல்ல பணக்காரனாக இருந்தால் வாட்டர்ஃபால் வெங்கம்மா வில் பி ஹாப்பி. அப்ப வாட்டர்ஃபால் வெங்கம்மாவுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை தான் முன்னின்று செய்து வைத்தால் அந்த மக்கள் எல்லாருமே, அந்த வாட்டர்ஃபால் வெங்கம்மா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, he plans to find a bridegroom. இப்ப அந்த bridegroom யாரு அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். Who is the bridegroom chosen by Bata to be the bridegroom for வாட்டர்ஃபால் வெங்கம்மா's daughter அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is advocate Seenappa. SEENAPPA. Seenappa is the one who takes care of all the legal formalities of Bata's property. இப்போ இவர் வந்து ரொம்ப யங்கான மேனா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, no, but he is a rich man. Okay, he is actually 34 years old. But people think that he is only 21 years old. And at the same time, there is something problem. என்ன problem அப்படின்னு கேட்டீங்கன்னா,
this Sinappa is already a widower and he has children. But somehow Bata is an authority, so he believes that he can convince Waterfalls Venkamma to give her daughter in marriage to Advocate Sinappa, because he knows very well that Waterfall Venkamma is looking for a rich bridegroom. தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு வரனாக வருபவர் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும். இப்ப அவ என்ன பண்ண மாட்டா, ஒரு விடோவரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏஜ்ல சீனியரா இருந்தாலும் பரவாயில்ல, பட் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு ரிச்சான ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா போதும். இப்ப இந்த ஒரு டிசிஷனை எடுத்துட்டு என்ன பண்றாரு, he goes to meet Waterfalls Venkamma and இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, இந்த மாதிரி அட்வொகேட் சீனப்பா is ready to marry your daughter, are you ready அப்படின்னு சொன்னோன்னே Waterfall Venkamma is very very delighted, very much happy. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆன் த டே ஆஃப் மேரேஜ், ஓகே, அவ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தூரத்துல இருந்து சீனப்பா பார்த்திருக்காங்க. பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப யங் மேன் நினைக்கிறாங்க. பட் when they see the bridegroom on the marriage day, they find a middle-aged man with a mustache and 2 missing teeth. அவருக்கு பல்லெல்லாம் வேற கொட்டி போச்சு. இருந்தாலும் people are happy that the daughter of Waterfall Venkamma, the name of the girl is Ranga. This girl is going to be a happy bride because the husband is a very rich man. Did you get that information, teachers? அப்ப மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப Bata is also happy on the marriage day because he knows for certain Waterfall Venkamma can help him to turn many women against Murthy and his associates, and he can get people to support him. அப்ப அவர் நினைச்சது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சாப்டர் 9ல இருக்கு. Can we move to the next one, teachers? Next chapter. Okay, sir. We don't have any doubts, right? Now we can move to chapter number 10. Chapter number 10 ல முக்கியமான developments என்ன அப்படின்னா, number 1, the month that is described is the month of Kartika. அப்படின்னா நம்ம கார்த்திகை மாதம். It is a month of happiness, the month of light. And then நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திகை மாதத்துல நம்ம சொல்ற விஷயங்கள் தான். கார்த்திகை மாதத்துல ஈவினிங் டைம்ல people have the habit of lighting lamps. அதே நேரத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே பீஸ்ஃபுல்லா போகும்போது, எல்லாமே செலிப்ரேஷன் மூடுல போயிட்டு இருக்கும் பொழுது we have a problem. என்ன ப்ராப்ளம்னா, one fine night there is a lot of commotion in the house of Rengamma. ரெங்கம்மா வீட்டுல திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர கூச்சல் அமளி இருக்கிறது. அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ரெங்கம்மா வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்க பார்த்தா there is a policeman standing outside and you find that inside the house of Rengamma there is Murthy's quarters. மூர்த்திக்குன்னு தனி ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையின் உள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் பீப்புள் they are inspecting. போலீஸ் பீப்புள் எதுக்காக இன்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, they doubt that Murthy is an avowed Gandhian. அதனால அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்து எந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் Bade Khan wanted to arrest Murthy and he wanted to terrorize the people. இந்த மக்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பயமுறுத்தி வைக்கவில்லை என்றால் இந்த காந்தியன் ஐடியாலஜி ரொம்ப அதிகமாக அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல அதிகமா பரவிடும். கந்தபுரால காந்தியன் ஐடியாலஜி ரொம்ப அதிகமா பரவிடும். அதனால இந்த மக்களுக்கு பயம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு என்ன பண்றாரு அப்படின்னா, they arrest the man Murthy. இப்ப மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி அவரை கையெல்லாம் கட்டி அவங்கள வெளியில கூட்டிட்டு வரும்போது there is somebody to support Murthy. மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். and the person will be the person would be Patel Rangi Gowda. Patel Rangi Gowda பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா he is opposing the arrest of Murthy. and அந்த நேரத்துல இன்னொரு we have a character from the Paraya colony.
The man is Rachana. Do you remember Rachana, teachers? Who is Rachana and what is his role? Leader. Yeah, he is the one who is organizing all the people in the Paraya colony, and he is almost a leader like. நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he invites Murthy to come and stay in the Paraya quarters, and he wants Murthy to enlighten the people because all of them are illiterates. அந்த அறியாமை இருளிலிருந்து அந்த ஒரு அறிவு என்ற ஒரு வெளிச்சத்திற்கு இவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். And he is very much I would say inspired by Gandhian ideology which he finds in Murthy. இப்போ இந்த மனிதனும் அங்க இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, they are shouting slogans. என்ன ஸ்லோகன் அவங்க கத்துனாங்க அப்படின்னா, ஏ மகாத்மா காந்தி கி ஜெய் அப்படின்னு என்ன பண்றாங்க, கத்துறாங்க. இந்த சத்தம் வந்து ஒரு எக்கோ மாதிரி அந்த ஊர் முழுசும் பரவுது. ஏன் அப்படின்னா எல்லா மக்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப teachers, kindly mute yourselves. There is some noise here. Yeah, I think there was a bit of misuse of the icons there. அதனால இந்த கேமரா ஸ்கிரீன் மட்டும் டச் பண்ணிடாதீங்க, பிகாஸ் தட் வில் இன்டரப்ட் த ஃப்ளோ ஆஃப் த லெக்சர். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, த பீப்புள் டோன்ட் அலவ் படே கான். படே கானை வந்து படே கான், தே டோன்ட் அலவ் படே கான் டு கேரி ஃபார்வர்ட் மூர்த்தி அவே ஃப்ரம் கந்தபுரா. கந்தபுரால இருந்து அவரை வெளியில கொண்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அவரை பிளாக் பண்றாங்க. அந்த நேரத்துல மூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, he is advising the people to maintain peace and order and to be very loving even to the enemies, because he says I am following the footsteps of Gandhi, and Gandhi was arrested many a times for his principles. அண்ட் இது வந்து காந்தி, ஒரு காந்தியனுக்கு புதுசு கிடையாது. அரசு ஆகுறது, ஜெயிலுக்கு போறது, அடி வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் புதுசு கிடையாது. அப்ப நானும் ஒரு காந்தியன், ஐ விஷ் ஆல்சோ டு கோ. அதே நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் they try to catch few more people. இன்னும் கொஞ்சம் காந்தியன்ஸ், இன்னும் கொஞ்சம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காந்தியன்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ அவங்க யார் யார அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா they tries to catch Rachana. And they also try to catch Rangi Gowda. இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது the police also misbehave with women. They also misbehave with women. அப்ப they are sexually assaulting few women. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம டெக்ஸ்ட்ல கொடுக்கப்படுவது அப்படின்னா, there is a lady whose name is not mentioned, but she is mentioned by the name of her husband. Okay, it's called Madonna's wife. And ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, they are sexually assaulting. And இத பார்த்தோன்னா ராங்கி கவுடா becomes very angry. He goes and beats a police officer, and because of that action the police arrest. Okay, the police arrest ராங்கி கவுடா also. அப்போ மொத்தம் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். மொத்தம் 17 நபர்களை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, they are taken to the local police station. And அந்த local police stationல இருந்து they are moved to the nearby town called Karwar. Okay, இப்ப அந்த கார்வாருக்கு போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மூர்த்தி is now taken to Karwar, who is taking care of the meetings, local meeting. The Gandhian Congress wing is here, and the Congress wing has to meet quite often. இத பண்ணது யாரு அப்படின்னா, there is okay, Murthy's brother is there. அவருடைய பேர் வந்து Shankar, and this man is also very much influenced by Gandhian ideology, and this man takes care of conducting the meeting. Did you get that, teachers? Yes, sir. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். இங்க என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரங்கம்மா becomes the leader of the women Gandhian followers in Kantapura. இப்போ என்ன ஆகுது, ரங்கம்மா becomes a very strong Gandhian follower. To what extent அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னா, the Harjans were not permitted into
the temples where Brahmins were ruling supreme. அப்படி இருக்கும்போது இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆலய பிரவேசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டிய பெருமை வந்து ரெங்கம்மாவை சேர்கிறது. என்ன பண்றாங்க? she is taking pariahs into not the public temples, but there are private temples owned by enlightened Hindus. அவங்க சொந்த தங்களுக்குன்னு ஒரு கோயில் வச்சிருப்பாங்க, குலதெய்வ கோயில். அந்த மாதிரி கோயில்களுக்கு பரையாச கூட்டிட்டு போறாங்க, the so called outcast people. ஓகே, ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட்ல அந்த டைம்ல this term was very very popular in almost all the இந்தியன் இண்டிபெண்டன்ட் டைம்ல எழுதப்பட்ட இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் இந்த டேர்ம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப இவங்க அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. இப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, there is a incident which is mentioned in this particular chapter. என்ன சாப்டர்? சாப்டர் 10ல என்ன அப்படின்னா, during one of the meetings which was conducted, there is a old man who wants to speak something. And அந்த ஒரு old man என்ன சொல்றாரு அப்படின்னா, he tells that we should not fight against the British men because the British men, if opposed, they will create chaos and confusion in India அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு. நம்ம இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது நல்லதற்கு அல்ல. ஏனென்றால் நம்ம ஒருவேளை ரொம்ப எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா அந்த வெள்ளையர்கள் நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்த நேரிடும். அப்படியே அவங்க ஒருவேளை இந்தியா விட்டு போற மாதிரி இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணிடுவாங்க, சக்கையா புழிஞ்சிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. இப்போ மற்ற மக்கள் எல்லாரும் அந்த ஓல்டு மேனை வந்து என்கிட்ட கேக்குறாங்க, come on old man, tell clearly, are you a Gandhian or are you Bata's man or the Swami's man? Swami அவங்க எல்லாருமே பாட்டான்னு கூப்பிடல, சுவாமின்னு தான் கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க வந்து காந்தியனா அல்லது சுவாமியுடைய மேனா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த man clearly says that he is Swami's man. I am a follower of Swami, but let me clarify things to you அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, I won't believe that Swami is the spy of the Englishman. He is neither for the government nor is he against it. அவர் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இல்லை. அதனால நான் வந்து சுவாமியுடைய ஃபாலோவர் தான். அப்ப இந்த ஐடியா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எது செஞ்சாலும் அது நல்லது இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இது கொஞ்சம் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்தா கூட, we find that the people who are the followers of Gandhi in Kantapura are very firm in carrying out whatever was happening in the other part of the world. கந்தபுராவுக்கு வெளியில் காந்தியன்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே கந்தபுராலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருந்தார்கள். Did you get all this information, teachers? Yes, sir. ஏன் அதே நேரத்துல ரங்கம்மா என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா அந்த மீட்டிங்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, I know for certain that the Swami, that is Swami Bata, is a spy of the Englishman because he has stated clearly that Brahmins should not mingle with people of the other community. ஆனா நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய மகாத்மா காந்தி, this revolutionary man, this man will allow or he insists on Brahmins mingling with all the other caste people. And he is envisioning in India where all are equal irrespective of color, caste, creed or sex அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப தெளிவா சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, the government is very strongly against Mahatma because Mahatma is trying to create a casteless society, whereas the government is planning to divide and rule us அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ரொம்ப தெளிவாக what do you say, Rangama is telling, and she is exposing Swami Bata. Swami Bata நல்லவர் இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். அதே நேரத்துல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சில பிராமின்ஸை பத்தி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறாங்க. என்னன்னா, these Brahmins they want to remain very happily because they want to get into the good books of the government, so they are acting as spy for the English government.
அதனாலதான் அவர்கள் கொழுத்து இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம யாரெல்லாம் காந்தியனா இருக்கோமோ அவங்களை எல்லாம் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம மூர்த்தியையும் இந்த மாதிரி எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, let me tell you again that Swami Bhatta is paid by the government and that is why he is against Gandhians அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல there were the policemen who were hiding, they were listening to all these things. They come and they tell to the crowd that they are arresting Rengama because Rengama is creating chaos in the peaceful village called Antapura. Did you get that, teachers? Yes, sir. அப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, though they are all Gandhians, they become very violent, but you will find that என்ன அப்படின்னா Rengama is trying to silence them, soothe them, and she says Gandhians should not resort to violence. They should be very non-violent, and the Gandhian should be always willing to go to a prison for his principle அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப Rengama is arrested and several weeks pass by and we come to know that the newspaper is presenting a lot of news about the disturbance which are taking place in different parts of the country. இந்த நாட்டுல பல இடங்கள்ல இந்த காந்தியன் ஐடியாலஜியால இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இப்ப இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வெளி உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கீனா நியூஸ் பேப்பர் மூலியமாக வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல there is a group which is working very hard to re-establish the power of the Veda Sutras. ஏன் அப்படின்னா காந்தி ஐடியாலஜி உள்ள வந்தோட வேத சூத்ராஸ் அதனுடைய குரூப் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த வேத சூத்ராவை வந்து திருப்பியும் இன்சிஸ்ட் பண்றதுக்கான ஒரு மூவ் தொடங்குகிறது. அந்த மூவை யாரு வந்து முன்னின்று நடத்துறா அப்படின்னா, it is Ramakrishna. Who is Ramakrishna, teachers? Rangama's father. Rangama's father. Daughter is a Gandhian. The father is still the follower of the Brahminical வேதாந்த சூத்ரா. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த மக்களை வந்து கூடும் பொழுது எல்லாமே காந்தியின் ஐடியாலஜியை பேசுறதுக்கு பதில் அந்த வேதாந்த சூத்ராவை பத்தி பேசுறாரு. அதை பேசும் பொழுது எப்படியாவது மக்கள் என்ன பண்றாங்க, they start speaking about Murthy, and when they start speaking about Murthy, they start speaking about Gandhian ideology. ஏன் அதே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, soon Rengama gets back from the prison, and then you find there are reports that Murthy will be free soon. இருந்தாலும் Rengama வந்து ஃப்ரீ ஆனோன்னு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரீ ஆனோன்னு என்ன பண்றாங்க, she gets the help of a character called Vasudeva. வாசுதேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட என்ன பண்றாங்க சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, she is going to Karwar. கார்வார்ல எதுக்காக போறாங்க அப்படின்னா, she wants to know what is happening to Murthy. அப்ப அந்த மூர்த்திய போய் பார்க்கணும். அதே நேரத்துல மூர்த்திய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஏதாவது லீகல் சப்போர்ட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, that she has a cousin in Karwar, and the name of the cousin is Sita Maru. That is the name of the cousin who is a lawyer. அப்ப இந்த சீதா மாருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் சீதா மாரு கிட்ட போய் கேஸ சொன்னா அவர் சொல்றாரு, I am also very much inspired by Gandhian ideology, so I am following up this particular man. அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு சொல்ற நேரத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷனே அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கேஸ்ல காட்டுற இன்ட்ரெஸ்டை விட இன்னும் ஒரு நபர் வந்து இந்த கேஸ ரொம்ப தீவிரமாக தன் கையில் எடுத்துக்கொண்டு எப்படியாவது மூர்த்தியை விடுவிக்கணும் போராடிட்டு இருக்காரு. யார் இந்த மனிதர் அப்படின்னா, இட் இஸ் சங்கர். ஓகே, do you remember who is Shankar? Shankar is a character who is brother like to Murthy, and
he is very fond of Murthy because Murthy is a Gandhian and he loves Gandhian ideology. அதனால இந்த சங்கர் தான் என்ன பண்றாரு, எப்படியாவது இவரை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறார். Did you get this information, teachers? Yes, sir. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அங்க ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது கந்தபுரால என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னா, நம்பர் ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராங்கே கவுடா who was arrested is out of prison and something bad happens to him. என்ன அப்படின்னா, he is kicked out of his patelship. அவர்கிட்ட இருந்த patelship, the village administrative position was taken away and என்ன ஆச்சு, அந்த post was given to his son. So it was given to the son. People are not happy with this decision of the government. ஏன் அப்படின்னா, ராங்கே கவுடா was such a dedicated பொலிட்டீஷியன். அவர் தான் அந்த போஸ்டிங்ல இருக்கணும் அப்படிங்கறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈவன் when he was not the Patel, people always addressed him as Patel. அதே நேரத்துல மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, they were making prayers to their goddess. What is the name of the goddess of Kantapura? Kenchama. கெஞ்சம்மா. அந்த கெஞ்சம்மா கிட்ட வேண்டுறாங்க, போய் என்ன வேண்டுறாங்க அப்படின்னா, they wanted Kenchama to come down and destroy the government and all those people who support the government. Whom do they mean? They mean Swami Bata. the government-க்கு அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அந்த மக்களையும் கெஞ்சமா வந்து பழி வாங்க வேண்டும் என்று அவங்க ப்ரே பண்றாங்க. அதே நேரத்துல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, we get some information about the man called Shankar. Shankar is very fond of Murthy. ஆனா அவரை பத்தி நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was a noble man, a noble lawyer. எந்த அளவுக்கு noble lawyer அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was only 26 years old, but he was a widow. He lost his wife. He has a daughter and he never thought of remarrying. That shows how much he was dedicated to his wife. அவர் வைஃப் இறந்து போனாலும் கூட எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, தன்னுடைய மனைவியின் இடத்தில் இன்னொரு பெண்ணை வைத்து பார்க்க மனமில்லாமல் அவரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சரை டைட்டா ஃபாலோ பண்ணிட்டு தன்னுடைய மகளுக்காகவும் அந்த காந்தியன் ஐடியாலஜிக்காகவும் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மனிதன் சங்கர் இருந்தார். அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க, they become very fond of this what is a lawyer. They go and take care of his household and they also help him bring up his daughter. As opposed to இவருடைய கேரக்டர் வந்து ஏன் சார் ஸ்பெஷல் அப்படின்னா, there was another man who was a hypocrite, a lawyer. Who is that? Seenappa. Is it Seenappa? There was a lawyer who married the daughter of Waterfalls Venkamma. Who is that? கொஸ்டின் கேட்டா அது தப்புன்னு அர்த்தம் இல்ல. சீனப்பா தான். நீங்க வந்து ஆமா சார் அது கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப நம்ம ஒரு தடவை சீனப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, எஸ் சார் இட்ஸ் ரைட். ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தாட்டே வரக்கூடாது. நம்ம சொல்ற ஆன்சர் ரைட்னா ரைட்னு கடைசி வரைக்கும் நின்றுணும். Okay, now we are completed chapter number 10. Now we are moving to chapter number 11. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, the most disastrous event, tragic event என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ணய்யா dies and we come to know that people could not read the scripture which was in Sanskrit. The scriptures were in Sanskrit and the people did not know Sanskrit. அதே நேரத்துல there were people who believed that Ratna can read the scriptural text. But என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மக்களுக்கு ஒரு பயம். ரத்னாவை கூப்பிட்டு அந்த sacred scripture எடுத்து படிச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்வதற்கு பயம். ஏன் அப்படின்னா, they believe that she is very young to interpret the sacred text and they are afraid that she may mess with the text. டெக்ஸ்ட ஒருவேளை தப்பும் தவறுமாக இன்டர்பிரட் பண்ணிட்டா என்னவாகும்? Okay.
அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மக்கள் சரி ரத்னா வாசிக்கட்டும் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அண்ட் ரத்னா ஸ்டார்ட்ஸ் ரீடிங் த ஸ்கிரிப்சர் அண்ட் ஷீ ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங். அண்ட் whenever she starts explaining the scripture, she and along with her there is somebody to join her on the discourse. யாரு அப்படின்னா it is ரங்கம்மா. And both of them they connect what do you say, the scriptural passages with Gandhian ideology. Okay, they connect scriptural passages with Gandhian ideology, and they always associate the image of Asura with the white government, British government. எதோட ஒப்பிடுறாங்க? அசுராஸோட ஒப்பிடுறாங்க. And whenever there is a reference to God, they are always attributing Mahatma the position of God, who is fighting against the Asuras. ஏன் அதே நேரத்துல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்னா இஸ் பிகமிங் த ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் a group of people in கந்தபுரா. இப்ப நமக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா யாரிடமிருந்து இப்ப வெளியில வந்துட்டாங்க. த ஸ்பிரிச்சுவல் அந்த ரிலிஜியஸ் அத்தாரிட்டி சுவாமி பாட்டாவுடைய அந்த குரூப்ல இருந்து வெளியில வந்த மக்கள் இப்பொழுது யாருடைய குரூப்புக்குள்ள உள்ள போறாங்க? ரங்கம்மாவுடைய குரூப்புக்குள்ள போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரங்கம்மா வாஸ் ஆல்ரெடி a spiritual woman. She has mastered the art of meditation and yoga because she was tutored by a sadhu. இந்த சாதுவுடைய பேர் சாது நாராயண். நாராயண் சாது நாராயண் என்ற அந்த ஒரு சேஜ் கிட்ட இவ முறையாக மெடிடேஷன் யோகா எல்லாம் பழகிருக்கா. அதனால அவ என்ன பண்றாங்க? she is teaching yoga and meditation to the Gandhians in Kantapura. இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவா இருக்கா டீச்சர்ஸ்? இதே நேரத்துல தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி எல்லா மக்களும் தான் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரங்கம்மா இஸ் ட்ரைங் டு டேக் காந்தியன் மூவ்மெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட். இந்த காந்தியன் மூவ்மெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா she is calling women to come together and form a volunteer group of women Gandhians. Women Gandhians should come together and they should train themselves to face any kind of physical violence by English men or the police authority. இப்ப பெண்கள் இப்ப போலீஸ் வருது அப்படின்னா யார அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, they only attack the women and women are manhandled. அதனால என்ன சொல்றாங்க? நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும். we should not yield just like that. we should fight. அப்ப ஃபைட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, we should conduct regular drills. நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? சண்டை பயிற்சி எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது you find there is a kind of distrust. People start distrusting and the voice of Nanjamma becomes prominent. நஞ்சம்மா அப்படின்னு ஒரு லேடி என்ன சொல்றாங்க? ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. எப்படி நம்ம போய் ஆண்களுக்கு எதிர்த்து போராடுறது? பர்டிகுலர்லி தட்டு போலீஸ் எதிர்த்து போராடணும்னு நீங்க சொல்றீங்க. இது ஆகவே ஆகாது. எங்கேயாவது போய் பெண்கள் எல்லாம் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரங்கம்மா இஸ் ட்ரைங் டு மோட்டிவேட் the women folk by telling how women played a very important role during soldiers' revolt, which in what is English history is mentioned as Sipai Mutiny. The soldiers' revolt timeல எப்படி ஒரு சில வீர பெண்மணிகள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது she tells the story of Rani Lakshmi Bai and how she fought for India's freedom. She was a great freedom fighters, and she was telling it is not the work of women to do the household work but to build the nation also அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தனால எல்லா பெண்களும் agree to start a woman volunteer section of the Congress party, and that particular section is named as Sevika Sangha. SEVIKA. Sevika Sangha அப்படின்னா சங்கம். சேவா சங்கம். சேவிகா அப்படின்னா சேவை செய்வதற்கான ஒரு சங்கம்.
or it is also known as sevis, SEVIS. ஓகே. அதே நேரத்துல நமக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து அடிக்கடி கூடும் பொழுது conduct the regular drills and then there is a lecture on Gandhian ideology. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது there are men around, Gandhian men. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Srinu and Vasudeva, they are around to monitor the place because they are afraid that there may be spies in hiding and watching what is the ladies doing here. அப்போ அவங்க வந்து அப்படியே வாட்ச் பண்ணும்போது we will come to know that the British government has set their eyes on Rengamma. ஏன் அப்படின்னா, ரெங்கம்மா தான் இந்த குரூப்புக்கெல்லாம் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு போய் சேர்ந்துருச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு பை த ஸ்பைஸ் இன் கந்தபுரா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசுதேவா வந்து ரங்கம்மாவை பார்த்து வார்ன் பண்றாரு. என்ன அப்படின்னா, கமான் லேடி, படே கான் வில் பி ஹியர் அட் எனி டைம். ஹி மே அரெஸ்ட் யூ அண்ட் ஹி மே ஆல்சோ மிஸ்ஹேண்டில் யூ. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரங்கம்மா விடுவதாக இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, she says, I have had a word with Murthy. Murthy is in prison. Stated that we should prepare ourselves for a fight. When women are attacked, they should fight back. When men are attacked, they should resist. men வந்து அடிச்சா திரும்பி அடிக்க கூடாது, அவங்க ரெசிஸ்ட் பண்ணும். அதுவே விமென் தங்களுடைய மானத்தை காத்துக் கொள்வதற்காக திரும்பி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். I will not give up. I will prepare these women அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க. And that with that we come to the end of chapter number 11. Is that okay, teachers? Shall we go to chapter number 12? Okay, sir. Okay, chapter number 12 முடிச்சுட்டு we will go for a short break. But chapter number 12ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, now it becomes the rainy season. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெய்னி சீசனோட there is also good harvest followed by rain, and you find that all the people are gathering in the temple of Kenchamma. What is the name of the temple? Kenchamma உடைய டெம்பிளுக்கு பேரு ஒரு நேம் இருக்கு. காந்தபுரீஸ்வரர் டெம்பிள். காந்தபுரீஸ்வரி டெம்பிள். அந்த காந்தபுரீஸ்வரி டெம்பிள்ல எல்லாருமே என்ன பண்றாங்க? they gather and they want to celebrate the deity for being so kind towards them. அதே நேரத்துல நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, you have the arrival of ராங்கே கவுடா. ராங்கே கவுடாவை இந்த மக்கள் என்னவா பாக்குறாங்க அப்படின்னா, they see him as Patel himself. ஓகே. அதே நேரத்துல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, they are praying to goddess Kenchamma. goddess Kenchamma கிட்ட வேண்டுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they want a goddess to support them in their fight against oppression. ஓகே அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. அதே நேரத்துல என்ன அப்படின்னா, they are praying against Swami Bata. ஓகே ரைட்டா? அப்ப அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு யார் யார் சாதகமா இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த கடவுள் கண்டிக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்டணும்னு அந்த வேண்டுதல் கேட்கப்படுவதாக இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, as they pray, as soon after their prayer, they find that bulls, a group of bulls, they run through Skeffington and Bata's field. Skeffington எஸ்டேட்டுக்குள்ளார போய் என்ன பண்ணுது? ஒரு புல் கூட்டம் வந்து நாசப்படுத்துகிறது. அதே மாதிரி பாட்டாவுடைய ஃபீல்டுக்குள்ளரையும் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ரைஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நாசம் பண்ணுகிறது. அப்ப God is also angry with the oppressors அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கப்படுகிறது. Did you get that, teachers? இந்த மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஹார்வெஸ்ட், நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கு.
அவங்க வேண்டுனது என்ன அப்படின்னா அந்த இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கென்சமா திரும்ப வேண்டும் அப்படின்னு. அப்ப கென்சமா வேண்டுனதுக்கு ஏற்றாப்புல அந்த இங்கிலீஷ் எஸ்டேட்லயும் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது, வாட்டாவுடைய ஃபீல்டுலயும் சேதம் ஏற்பட்டது. இப்ப மக்கள் எல்லாம் ஒரே ஒரு மனிதனுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்றாங்க. என்ன அப்படின்னா the man whom they want to see is Murthy himself, because according to them Murthy for them is an alter ego of Mahatma Gandhi himself. மகாத்மா காந்தி அவங்க பார்க்க முடியாது, ஆனா மகாத்மா காந்தியவே யார் வழியா பார்க்கலாம்? மூர்த்தி வழியாக பார்க்கலாம். ஏன் அப்ப மக்கள் எல்லாரும் they are preparing themselves to meet மூர்த்தி. யாரு ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா மூர்த்தி அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இந்த மக்களை எல்லாம் விட there must be somebody who will be waiting anxiously for the arrival of மூர்த்தி. யாராக இருக்கும்? Shankar, maybe, but நமக்கு almost like the heroine of this novel. There should be somebody. It should be Rangamma. Rangamma. அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து ரத்னா. Maybe like a disciple. Equal to Murthy is Rangamma. Mentor and co-partner அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் ரத்னா. இப்ப நமக்கு அவங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க. இதே நேரத்துல there is somebody who is planning to hurt see what is it மூர்த்தி. என்ன பண்றாங்கன்னா when என்ன டேல அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா everybody think that மூர்த்தி will arrive on Tuesday. ஒரு பர்டிகுலர் வீக்ல ஒரு டியூஸ்டே வருவாரு. அண்ட் நார்மலி there is a blue bus which comes on Tuesday from Karwar. அந்த பஸ்ல அவர் வருவாரு எதிர்பார்க்கறாங்க. அப்ப அவர் வர்றத சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த மக்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவரை காயப்படுத்தணும்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் யாரு அப்படின்னா இட் இஸ் சுவாமி பாட்டா அண்ட் வாட்டர்ஃபால்ஸ் வெங்கம்மா. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்ல, என் பொண்ணுடைய கல்யாணம் நீ வர்ற அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப முனைப்போடு அந்த மேரேஜ்க்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நமக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் நடக்க போகுது. என்ன ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் police people, they come to Rangamma's house and there is lot of silent meeting which is taking place within Rangamma's house. They are being advised by the police people, and then we find that the police they leave only at midnight. And அப்படியே இந்த மக்கள் வந்து இந்த போலீஸை க்ளோஸ் அப்சர்வ் பண்ணும்போது along with Bade Khan there is also a young officer, who is known as young Bade Khan. அவரும் வந்திருக்கிறாரு. There is new entrant into the Skeffington Coffee Estate. அப்ப நமக்கு நிறைய புதுமுகங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. And Shankar has sorry Murthy has also been left with some bit and advice not to go against the British government. அவர் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவர் என்ன பண்ணிடுறாங்க, he has been beaten up, but now விடும் பொழுதும் வார்ன் பண்ணி அவரை விட்டுட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த வார்னிங்க்கு அப்புறமும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஸ்டாப் பண்ணா அந்த நாவல் இங்கேயே முடிய போறது இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா as usual he goes to the banks of the river and he starts doing his yoga and meditation. With that we find that chapter 12 comes to an end. Now we'll go for a break of some 10 minutes. Come get back and complete this novel. Okay, we will put a full stop to this video.